கடலூர் மாவட்டத்தில் தங்கர் பச்சான் அவர்கள் எம்பிக்காக நிற்கிறார். ஏன் நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து அங்குள்ள நிலத்தை என்எல்சி நிர்வாகம் கையகப்படுத்திச்சு. மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி அதற்கு ஆதரவாக தான் நின்றது. அப்போது கேள்வி கேட்குறாங்க, இதற்கெல்லாம் மத்திய அரசு தானே காரணம், ஏன் நீங்கள் வந்து அவர் எதிர்த்து பேச மாட்டேங்கன்ட்டு. அப்போது தங்கர் பச்சான் சொல்கிறார், 40 எம்பிகள் என்ன செய்கிறாங்க, நாங்கள் எப்பொழுதும் பாஜகவுக்கு எதிர்த்து சொல்கிறாங்கல்ல, அப்போ இவங்க எதிர்த்தாங்களா? ஸோ எங்களுக்கு நாங்கள் 10 எம்பி நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு 10 எம்பி கொடுங்க, நாங்கள் எங்கிருந்தாலும் எங்களை மீறி யாராலும் இந்த மண்ணை எடுக்க முடியாது சொல்லி தங்கர் பச்சான் சொல்கிறார். அதே மாதிரி தான் பாஜக கூட இருந்தாலும் கூட பாஜக தவறு செய்தால் அதை பாட்டாளி மக்கள் கட்சி தாண்டி செய்ய முடியாது. ஏன்னால் அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு ஒளிமையானது. சேலம் மெட்டுவல் சாலைக்கும் இதே நிலைமை தான். அதிமுக கூட்டணி இருந்தால் கூட சேலம் மெட்டுவல் சாலைக்கு ஒரு தடை உத்தரவு வந்த பொழுது அதை வரவேற்றது பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போவும் பத்திரிகைகள் கேட்குறாங்க, நீங்கள் கூட்டணியே இருக்கீங்க, அதிமுக தடை வந்திருக்கு, இதனால் உங்களுக்கு வந்து அதிமுகவுக்கும் உங்களுக்கும் வந்து பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்கும்போது, கூட்டணி என்பது வேறு, ஆனால் என் மக்களுக்கு பிரச்சனை என்றால் யார் கூட இருந்தாலும் முதலாக நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு அன்புமணி சொல்கிறார். அதனால தான் எப்பொழுதுமே அன்புமணியும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, எல்லா கட்சியுமே எதிர்க்கானா நம்ம கூட இருந்து நம்ம கூட வெற்றி பெறாங்க, ஆனால் நம்ம சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை எப்பொழுதும் பார்த்தோன்னா வெற்றி பெறதாக மட்டும் அவங்க அழைப்பாங்க. ஆனால் எதிர்த்து நின்று கேள்வி கேட்கும்போது சாதிய முதிரையும் மாறி மாறி கூட்டணி வந்தால் என்ற ஒரு முதிரை ஊற்றுவாங்க தவிர மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சிகளால் வீழ்த்தவே முடியாது.